பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் ஆண்டவரே. ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீர். நான் கொடுக்கும் தண்ணீரோ என்றுமே தாகம் எடுக்க. நான் கொடுக்கும் தண்ணீரோ என்றுமே தாகமாயிருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், எல்லாம் நலமாகும் என்ற இறையிறக்கத்தின் செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் இறையிறக்கத்தின் செய்திக்காக பேராவலோடு காத்திருக்கும் என் அருமை தேவ ஜனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் சிரம் தாழ்த்தி வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நீங்கள் வந்தமைக்காய் நன்றி கூறுகிறேன். அவளோடு கேட்க காத்திருக்கேன் அருமை தேவ பிள்ளைகளே, எல்லாம் நலமாகும். சக்கே வீட்டில் சொன்னதை போல, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னதை போல எல்லாம் நலமாகும். கூடுமே, உமால் கூடுமே, கூடாதது ஒன்றும் இல்லை, கூடாதது எதுவும் இல்லை, உமால் கூடாதது எதுவும் இல்லை. எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் நலமாகும். என் குழந்தாய், நீ எப்படி இருக்கிறாய்? நான் இங்கு வருவதற்கு மிகவும் விரும்புகிறேன். இந்நாட்களில் உன் இதயம் என்னை விட்டு அதிகம் அலைந்து திரிவதில்லை. இந்நாட்களில் உன் இதயம் என்னை விட்டு அதிகம் அலைந்து திரிவதில்லை. இது என் பரிசாகும். என் அன்பும் அமைதியும் உனக்குள் இருக்கிறது. உன் தினசரி வேலைகளில் உன்னோடு நான் இருப்பது போலவே உன் இதயத்தில், உன் ஆன்மாவில் நான் உன்னோடு வேலை செய்ய நீ ஒத்துழைக்க வேண்டும். இதற்காக நீ அழைக்கப்படுகிறாய். எல்லாம் கொடும், வாள் கொடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எல்லாம் கொடும், வாள் கொடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவர், ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, எல்லாம் நலமாகும் என்ற உடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவர். நீ மிக அதிகமாக உருக்குலைந்து சிதைந்து போயிருப்பதாக நினைக்கும் போது ஜெபிப்பது சுலபம் அல்ல. ஆனால் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மறவாதே. நீ மிக அதிகமாக உருக்குலைந்து சிதைந்து போயிருப்பதாக நீ நினைக்கும் போதெல்லாம் உன்னால் ஜெபிக்க முடியாது. ஆண்டவருக்கு சொல்கிறார், அவருக்கு தெரியும். உனக்கு வேதனை வரும்போது உன்னால் ஜெபிக்க முடியாது. ஆனால் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. எனது உதவியினால் உன் இதயத்தை இறை அமைதிக்கு திறக்க விரும்புகிறேன். நேற்று செய்ததை விட இன்று கடவுளையும் என்னையும் அதிகமாக நீ தேடவும் விரும்புகிறேன். ஆவியானவர் என்ன அழகாக சொல்கிறார். கடவுளையும் என்னையும் அதிகமாக நீ தேடவும் விரும்புகிறேன்.
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் குழந்தாய், உனக்கு ஒரு சிறப்பான அருளை தருகிறேன். என்னிடம் இருந்து அதை ஏற்றுக்கொள். அது உன்னுடையது. ஜெபி, தொடர்ந்து செல், எல்லாம் நலமாகும். எல்லாம் நலமாகும். உன் இதயம் என்னை விட்டு அதிகம் இப்பொழுதெல்லாம் அலைந்து திரிவதில்லை. ஏன்? தவக்காலம், ஜெபம், தவம், தானம். மக்கள் எல்லாம் இந்த தவ காலத்தில் ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு முறையில் ஆண்டவரை தேடிக்கொண்டே இருக்கிறார். திருச்சபை நமக்கு அதை அறிவுறுத்துகிறது. தவ காலத்தில் அநேக தியான கூட்டங்கள், பிரசங்கங்கள், சிலுவை பாதைகள், ஜபங்கள் என்று ஆவியானவர் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். என் நாட்களில் உன் இதயம் என்னை விட்டு அதிகம் அலைந்து திரிவதில்லை. உண்மை. அவர் சொல்கிறார் பாருங்கள், சர்டிஃபிகேட் கொடுக்குறார். இப்போல்லாம் நீ ரொம்ப சின்சியராக இருக்கிற, என் சமூகத்தில் இருக்கிற, இது என் பரிசாகும் என்று சொல்லுகிறார். என்னுடைய பரிசு. அவருக்கு நம்ம கொடுக்குற பரிசு, கிஃப்ட். காரணம்லாம் பார்த்தீங்கன்னா காட்ஸ் கிஃப்ட். நம்ம அவருக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறோம்? அவர் சமூகத்தில் அதிகமாக அமர்வது தான் அவருக்கு நாம் கொடுக்கின்ற கிஃப்ட். என் அன்பும் அமைதியும் உனக்குள் இருக்கிறது என்ற விசுவாசம் உனக்கு வேண்டும். உன் தினசரி வேலைகளில் உன்னோடு நான் இருப்பது போலவே உன் இதயத்தில், உன் ஆன்மாவில் நான் உன்னோடு வேலை செய்ய நீ எனக்கு ஒத்துழைக்க வேண்டும். அவ்வளவுதான். கவலைகள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் போட்டுவிடு. அவர் பார்த்து கொள்வார். உனக்காக யுத்தம் பண்ணுவார். உனக்காக அனைத்தையும் செய்து முடிப்பார். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீ முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீ முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும் ஆண்டவரே? அதனால தான் ஒவ்வொரு நாளும் உடைய இறை இரக்கத்தின் செய்தியினால் நான் எச்சரிக்கப்படுகிறேன். வாசிக்கலாம். திருப்பாடல் 20:6. ஆமென். ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்தவர்க்கு வெற்றி தருகின்றார். தமது தூய வானத்திலிருந்து அவருக்கு பதிலளிக்கின்றார். வெற்றி அளிக்கும் தமது வலக்கையின் ஆற்றலை காட்டுகின்றார் என்று இப்பொழுது நான் அறிந்து கொள்கின்றேன். ஆமென். தனது வலக்கையின் ஆற்றலை காட்டுகின்றார் என்று இப்பொழுது நான் அறிந்து கொள்கிறேன். எல்லாம் நலமாகும். ஆவியானவர் நேற்று மாலை இந்த வசனத்தை கொடுத்தார். இன்னைக்கு காலையில் அதனுடைய சப்போர்ட்டா சொல்றாரு, எல்லாம் நலமாகும். அல்லேலூயா. ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு வெற்றி. ஆண்டவரால் முன்குறித்து தெரிந்தெடுக்கப்பட்டு திருப்பொழிவு செய்தவர்கள் வெற்றி. மற்றவர்களுக்கு வெற்றி இல்லையா? நன்றி மறந்தோருக்கும் நன்றி கெட்டோருக்கும் பேரிரக்கம் காட்டுகிறவர் அல்ல, அவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறார். ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ பேரிரக்கத்தையும் பேரன்பையும் எக்ஸ்ட்ரா, எல்லாமே எக்ஸ்ட்ரா, டபுள். பாவிகளுக்கும் நன்றி மறந்தோருக்கும் ஆண்டவரை தேடாதவர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் இரக்கம் காட்டுகிற இறைவன் தான் நம்முடைய இறைவன்.
ஆனால் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ வெற்றி தருகிறார். எல்லாவற்றிலும் வெற்றி. தூய வானத்திலிருந்து பதில், ஜெபத்திற்கு பதில், வலக்கையின் ஆற்றலை காட்டுகிறார். அதனால தான் இன்னைக்கு இறையிறக்கத்தின் செய்தியில் எல்லாம் நலமாகும், எல்லாம் நலமாகும் என்று நான் அறிந்து கொள்கிறேன். இன்று நீ அறிந்து கொள்ள வேண்டிய மகனே, மகளே, என் சகோதரனே, என் சகோதரியே, உன் இதயம் என்னை விட்டு அதிகம் அலைந்து திருவதில்லை. இது என்னுடைய பரிசு என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படிப்பட்ட வார்த்தை என்று சொன்னால், திருப்பாடல் 19:10 திருப்பாடல் 19:10 அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக, அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலைமிக்கவை, தேனினும் தேன் அடைய நின்று சிந்தும் தேள் தொழிலும் இனிமையானவை. அவருடைய வார்த்தை. அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலைமிக்கவை, தேனினும் தேன் அடைய நின்று சிந்தும் தெளி தேனினும் இனிமையானவை. அவருடைய வார்த்தை. அதனாலதான் திருப்பாடல் 19:12 சொல்லுகிறது, நம் தவறுகளை உணர்ந்து கொள்பவர் யார்தாம், நம் தவறுகளை உணர்ந்து கொள்பவர் யார்தாம், என் அறியா பிழைக்காக என்னை மன்னியும், என் அறியா பிழைக்காக என்னை மன்னியும். ஆமென். ஆமென். தம்முடைய தவறுகளை உணர்ந்து கொள்வர் யாருமே இல்லை. என்னுடைய தவறு என்று யாரும் உணர்வது ரொம்ப கம்மி. யார்தான்? எனவே ஆண்டவரே, என் அறியா பிழைக்காக என்னை மன்னியும். அறியா பிழை ஆண்டவருக்கு உண்மையாக. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தையினால் நாம் எச்சரிக்கப்படுகிறோம் ஒவ்வொரு நாளும். திருப்பாடல் 19:11 அழகாக சொல்லுகிறது, அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகின்றேன். அவற்றை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசுண்டு. ஆமென். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையினால் நாம் ஒவ்வொருவரும் எச்சரிக்கப்படுகிறோம். அவற்றை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசுண்டு. அல்லேலூயா. எல்லாம் நலமாகும் என்று சொல்லி கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. யூடியூப் வழியாக கேட்கின்ற பிள்ளைகளையும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஆமேன். ஆமேன்.